நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்துக்கு திராணி இருந்தால் இதை பண்ணட்டும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டு வங்கதேசம் ஆட்டம் போடுது. இந்த ஆட்டத்தை இந்தியா அடக்கும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்தியா கிட்ட கையேந்தி நிற்பாங்க வங்கதேசம் அப்படின்னு இந்தியா சவால் விட்டுருக்காங்க. அப்படி பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு வங்கதேசம் புதுசாக இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கு, அதுவும் இந்தியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானோட கை கோர்த்துக்கிட்டு வங்கதேசம் ஒரு மிகப்பெரிய வேலையை, அதுவும் இதுவரைக்கும் அவங்களுடைய வரலாற்றிலே இல்லாத காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்தியாவுக்கு பாதிப்பா, இந்தியா இதை எப்படி கையாள போறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது வங்கதேசத்தை நம்பி இந்தியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வங்கதேசம் பாகிஸ்தான் கூட என்ன மாதிரியான தொடர்பு வச்சிருக்கு, அதுவும் இப்ப லேட்டஸ்டா முகமது யூனிஸ் அங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் எப்படி இந்தியா கையாள போகுது, மேலும் பாகிஸ்தான் எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களை சேரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா சொல்லணும் அப்படின்னா 4 மாசத்துக்கு முன்னாடி வங்கதேசத்தில் பாத்தீங்கன்னா அதிகார மாற்றம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வங்கதேசம் பாகிஸ்தானுடனான தன்னுடைய உறவுகளில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையிலான பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அதுல குறிப்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய குடிமக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு விசா வழங்குவதற்கு தேவையான கட்டாய பாதுகாப்பு சோதனை விதி இருக்குல்லையா, இதை நீக்கியிருக்காங்க. அதாவது இது நாள் வரைக்கும் வங்கதேசத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்களுக்கு கட்டாயமாக அவங்களை செக்அப் பண்ணணும். அதை இப்ப இருக்கும் முகமது யூனிஸ் அரசு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க. மேலும் பாகிஸ்தானுடைய குடிமக்களுக்கு விசா நடைமுறை எளிமையாக்கப்படும் அப்படின்னும் வங்கதேசத்துடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டிருக்காங்களே அவங்களுக்கும் விசா வழங்கப்படும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் செப்டம்பர் மாதத்தில் பாகிஸ்தான் வங்கதேச குடிமக்களுக்கான விசா கட்டணத்தை தள்ளுபடி செஞ்சிருக்கு. விசா நடைமுறையை எளிதாக்கியிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. 2019ஆம் ஆண்டுல ஷேக் ஹசீனாவுடைய அரசு வங்கதேசத்துக்கு விசா கோரும் அனைத்து பாகிஸ்தானுடைய குடிமக்களுக்கும் வங்கதேசத்துடைய பாதுகாப்பு சேவை பிரிவில் இருந்து பாதுகாப்பு அனுமதி பெறுவதை கட்டாயமாக்குனாங்க. தற்போது இந்த விதியையும் நீக்கியிருக்காங்க முகமது யூனிஸ் இடைக்கால அரசு. மேலும் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு பாகிஸ்தான் கூட நெருக்கமாக இருக்க முயற்சி செய்யுது அப்படிங்கிறத இது குறிக்குது அப்படின்னும் பல நடவடிக்கை மூலமாக இது தெரிஞ்சிருக்கு. அந்த நடவடிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இருந்து குண்டுகளை வாங்குவதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் வங்கதேசம் கையெழுத்திட்டு இருக்காங்க. 50 வருஷத்துக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடல்வழி வர்த்தகமும் இப்ப தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானுடைய சரக்கு கப்பல் ஒன்று சமீபத்தில் வங்கதேசத்தில் இருக்கும் சிட்டாகாங் துறைமுகத்தை போய் சென்றடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் 25,000 டன் சர்க்கரை வாங்கவும் வங்கதேசம் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. வங்கதேசம் இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து சர்க்கரையை இறக்குமதி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஷேக் ஹசீனாவுடைய அரசு வெளியேறிய சிறிது காலத்துக்குள்ளேயே வங்கதேசம் பாகிஸ்தான் பெருமளவுல குண்டுகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்கதேசம் உருவானதிலிருந்து 2 நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் வரலாற்று பதற்றத்தை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுது. ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியின் போது வங்கதேசம் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஷேக் ஹசீனாவுடைய அரசு இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மேலும் நாம இந்தியா வங்கதேசத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சுமார் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லை பகிர்ந்து இருக்கிறோம். அதே போல இந்தியா வங்கதேசத்துடனான உறவை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்காக இந்தியாவும் வங்கதேசத்தில் பெருமளவுல முதலீடும் செஞ்சிருக்காங்க. மேலும் வங்கதேசத்தை செயல் உத்தி ரீதியிலான முக்கிய நட்பு நாடாக இந்தியா பார்த்துட்டும் வர்றாங்க. பாகிஸ்தான் நீண்ட காலமாகவே வங்கதேசத்திடம் இருந்து விலகி இருப்பதற்கு இதுவே காரணம். அதாவது இந்தியா வங்கதேசத்திடம் தேவையான அளவுக்கு உதவிகளை செஞ்சோம். வங்கதேசத்துக்கு உறுதுணையாக எப்பெல்லாம் கஷ்டகாலம் வருதோ அப்பெல்லாம் இந்தியா போய் வங்கதேசத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இதனால பாகிஸ்தானால உள்ள நுழைய முடியல, எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க முடியாத அளவுக்கு இந்தியா அங்கே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைஞ்ச உடனேயே அந்த நாட்டுடைய புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தை மாற்றி அமைப்பதாக தெரியுது. மேலும் இந்தியாவை சார்ந்திருக்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை நம்பி வங்கதேசம் இல்லை, வங்கதேசத்துடைய குடிமை தான் இந்தியாவுடைய கையில் இருக்கு அப்படிங்கிறத வங்கதேசம் மறந்துட்டு பாகிஸ்தான் கூட உறவாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.
மேலும் பாகிஸ்தான் கூட நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக வங்கதேசம் வந்து தெற்காசியாவுடைய அரசியலை இனி இந்தியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்தியாவுக்கு மறைமுகமாக சொல்ல நினைக்குதோ அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு, அதாவது பாகிஸ்தானும் வங்கதேசமும் நெருக்கமாக காட்டிட்டு அவங்க கூட பல ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க இல்லையா, இதனால இந்தியா வந்து கவலைப்பட போறதில்லை, இந்த ஒரு செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்தியா வந்து கலங்க போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வங்கதேசம் வந்து பாகிஸ்தான் கூட நீண்ட காலம் நெருக்கமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம் இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. வங்கதேசம் பாகிஸ்தான் கூட நெருக்கமாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் உண்மையிலே இது எளிதானதல்ல. வங்கதேசத்துடைய பொருளாதார நலன்கள் இந்தியா கூட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அதனால இப்போ இந்தியாவை மிரட்டணும் அப்படிங்கறக்காகவும் இந்தியாவை பழிவாங்கணும் அப்படிங்கறக்காக பாகிஸ்தான் கூட பல ஒப்பந்தங்களை வந்து வங்கதேசம் போடலாம். ஆனா பாகிஸ்தானே இங்க வந்து பிச்சை எடுக்கும் நிலைமையில இருக்கு, கையேந்திட்டு இருக்கு, யாராச்சும் உதவி செய்வாங்களா, கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு கையேந்திக்கிட்டு இருக்கு. அங்கே போய் பாகிஸ்தான் கூட கை கோர்த்தா கண்டிப்பாக அடுத்த பாகிஸ்தானை விட மோசமான நிலைமைக்கு வங்கதேசம் போகும், அது விரைவில் நடக்கும் அப்படின்னும், அதே போல இந்தியாவை பகைத்து கொண்டு போன ஒவ்வொரு நாட்டுக்கும் சரியான அடி விழுந்திருக்கு. வங்கதேசமும் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அதை உணர்ந்து கொள்வாங்க. குறிப்பாக முகமது யூனிஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசு வந்து கண்டிப்பாக இந்தியாவுடைய சுய ரூபத்தை வந்து தெரிந்து கொள்வாங்க. இப்ப இருக்கும் இடைக்கால அரசு வந்து ஒரு நன்றி கட்ட அரசாங்கம் அப்படின்னு பலரும் வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இந்தியா பலவாறு உதவி செஞ்சிருக்காங்க. ஆட்சியில ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தாலும் அங்க இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம பல உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த எல்லா உதவிகளையும் வாங்கி கொண்டு இப்போ இடைக்கால அரசு வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. ஒரு நன்றி கெட்ட வங்கதேசம், நன்றி கெட்ட இலங்கையை அடுத்து இப்ப வங்கதேசம் செயல்படுது அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டும் வர்றாங்க. மேலும் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டுமே சுதந்திர நாடுகள், அவங்க தங்களிடையே வணிக உறவுகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். இதை பத்தி இந்தியா வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தைக்கு அப்படின்னு சொந்த விதிகள் வந்து இருக்கு. இந்தியாவுக்கு பதிலாக பாகிஸ்தான் கூட வர்த்தகத்தை மேம்படுத்துவது வங்கதேசத்துடைய பொருளாதார நலனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு வீம்புக்குனே வந்து வங்கதேசத்துடைய இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவர் முகமது யூனிஸ் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் சமீபத்திய மாதங்கள் ஏற்பட்டிருக்கும் நிகழ்வுகள் வங்கதேசம் பாகிஸ்தான் கூட நெருக்கமாகிறத தான் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேசம் வந்து தற்போது சிறத்தன்மையுடைய கட்டத்தில் இருக்கு அப்படின்னும், இது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சித்தாந்தத்தை நெருங்குவது அங்குள்ள இடைக்கால அரசுடைய அரசியல் நிர்பந்தமும் கூட அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அரசுக்கு நெருக்கடி அல்லது அரசியலமைப்பு நெருக்கடியை எதிர்கொண்ட போதெல்லாம் வங்கதேசம் வந்து பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமிய சித்தாந்தத்துடன் நெருக்கமாக தோன்ற முயற்சி செய்யுது அப்படின்னும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் சஞ்சய் பரத்வாஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் 1975 ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது ஷேக் ஹசீனா இருக்காரு, அவருடைய தந்தை வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த அரசு வங்கதேசத்தை இஸ்லாமிய மயமாக மாற்ற முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ராணுவ ஆட்சியின் போது கூட நாட்டை இஸ்லாமியமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் இஸ்லாம் மற்றும் பாகிஸ்தானுடைய சித்தாந்தங்களை நம்பும் வங்கதேசத்துடைய ஒரு பிரிவினருடைய ஆதரவு ராணுவத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது அப்படின்னு சஞ்சய் பரத்வாஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இஸ்லாமிய சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட வகுப்பினரை தன் பக்கம் கொண்டுட்டு வர்றதுக்கு அங்குள்ள இடைக்கால அரசு இப்போது முயற்சி செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் 1971 பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து வங்கதேசம் வந்து ஒரு சுதந்திர நாடாக மாறிச்சு. அப்போது இந்தியாவில் இருந்த இந்திரா காந்தி அரசு வங்கதேசத்துடைய தேசியவாதிகளுக்கு இராணுவம் மற்றும் அரசியல் உதவிகளை கொடுத்தாங்க. வங்கதேசத்தில் இருக்கும் வங்காள கலாச்சார சித்தாந்தம் மத சார்பின்மையை வந்து ஊக்குவிக்குது. வங்கதேசத்துடைய வங்காள கலாச்சாரம் மதசார்பற்றது மற்றும் அனைவரையும் உள்ளடக்கியது ஒன்று அப்படின்னும் சஞ்சய் பரத்வாஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த சித்தாந்தம் ஜனநாயக இந்தியாவுக்கு நெருக்கமானது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அங்கே இருக்கும் புதிய ஆட்சி இஸ்லாமிய சித்தாந்தம் மற்றும் பாகிஸ்தான் கூட நெருக்கமாக இருப்பது போல காட்டிக்கொள்றது ஒரு அரசியல் நிர்பந்தம் போலவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடனான உறவுகளை வலுப்படுத்துவதாக காண்பித்துக் கொள்வது இந்தியாவுக்கு ஒரு செய்தியை தெரிவிப்பதற்கான வங்கதேசத்துடைய முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஷேக் ஹசீனாவுடைய காலத்தில் 2 நாடுகளுக்கும், அதாவது வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவே இருக்கல. ஆனால் அந்த காலத்திலையும் வங்கதேசத்துடைய தூதாண்மை அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருந்தாங்க. ஷேக் ஹசீனாவுடைய பதவி காலத்தை ஒப்பிடும்போது இப்போது பாகிஸ்தானுடனான வங்கதேசத்துடைய உறவு நிச்சயம் மேம்பட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானும் வங்கதேசமும் நெருங்குவதில் சவால்கள் இருந்தாலும் கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவை நெருங்கி வர முடியும். ஆனால் அது நீடித்து இருக்காது அப்படின்னே சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு கவலையை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வங்கதேசத்தில் இஸ்லாமிய சித்தாந்தம் வலுப்பெறுவது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் 1971 போருக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து பிரிந்த வங்கதேசம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அளவுக்கு பாகிஸ்தான் கூட நெருக்கமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அப்படி நடக்கிறது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. 1947 வங்கதேசம் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானுடன் இணைந்திருப்பது முடியாமல் போச்சு.
இதற்கு கலாச்சாரம் மற்றும் புவியியல் வந்து காரணமாக இருந்துச்சு. இது போன்ற சூழ்நிலையில வங்கதேசமும் பாகிஸ்தானும் இனிமேலும் நெருக்கமாக இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சஞ்சய் பரத்வாஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலான வங்கதேச மக்கள் வந்து வங்காள தேசியவாதம், மத சார்பின்மை மற்றும் உள்ளடக்கிய அமைப்பு முறை ஆகியவற்றை நம்புறாங்க. மேலும் இந்த சித்தாந்தம் வங்கதேசத்தை இந்தியாவுக்கு நெருக்கமாக கொண்டுட்டு வருது அப்படின்னு சஞ்சய் சொல்லியிருக்கிறாரு. ஆனா வங்கதேசம் வந்து பாகிஸ்தானை நெருங்குவது இந்தியாவுக்கு பல நிலைகள்ல நிச்சயம் சவால்களை உருவாக்கும். வடகிழக்கில் பாதுகாப்பு மற்றும் சிறத்தன்மை குறித்து இந்தியாவுடைய கவலை வந்து இருக்கும். வங்கதேசத்துடனான தன்னுடைய எல்லை பகுதி சிரமற்றதாக மாறுவதையும் எல்லைக்கு அப்பால் இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதையும் இந்தியா வந்து விரும்பாது. வங்கதேசம் வடகிழக்கு ஆயுத குழுக்களுக்கு புகலிடம் அளித்தால் அது இந்தியாவுக்கு நிச்சயம் கவலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் வங்கதேசத்தில் இஸ்லாமிய சித்தாந்தம் மற்றும் அடிப்படைவாத கூறுகள் வலுப்பெறுவதும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை வந்து உருவாக்கலாம். வங்கதேசத்தில் மதசார்பற்ற சக்திகளும் இருக்கு. அங்கே இஸ்லாமிய சித்தாந்தம் வலுவடைகிறதா அல்லது மதசார்பற்ற சித்தாந்தம் வலுவடைகிறதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். எந்த அண்டை நாடாக இருந்தாலும் அரசியல் சிறத்தன்மை மற்றும் அடிப்படைவாதத்தின் எழுச்சி அப்படிங்கிறது கவலை அளிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இது போன்ற சூழ்நிலையில சிறுபான்மை சமூகத்தின் மீதான அச்சுறுத்தல் அதிகரிக்கிறது அப்படின்னே சொல்றாங்க. அதனால பொறுத்து பார்ப்போம். இந்தியா வந்து ஒன்று தான் வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறாங்க. திராணி இருந்தால் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவை பழிவாங்கும் நடவடிக்கைகள் நீங்கள் செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க நேரிடும் அப்படின்னு ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காங்க. அதனால் பொறுத்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.